ஐயோ ராசப்பா, ராசப்பா இங்க வாப்பா. ஆமா, இங்க சுடுதண்ணி காய போடுறது யார் பார்த்தா? நான் குளிச்சிட்டு இருக்கேன். நான் வாங்கிட்டு வந்த சோப்பு ஷாம்புல காணப்பா. நான் தான் எடுத்தேன். ஐயோ அம்மா, ஏப்பா ரொம்ப அவசரமா? ரொம்ப அர்ஜென்டா இருக்குப்பா. நேத்து இந்த TNT 4252 சைலன்சர் பைப் ரெடி பண்ண சொன்ன, பண்ணிட்டியா? ஏன் சைலன்சரே இங்க பிச்சுக்கிற அளவுக்கு இருக்கு. அந்த வண்டியில இருக்க சைலன்சரை பத்தி நான் கவலை பண்ணுமா? அம்மா முட்டுதே, மோதுதே, முணங்குதே. அந்த பேப்பரை கொஞ்சம் கொடு. இதெல்லாம் வெள்ளக்காரன் யூஸ் பண்றதுப்பா. நம்ம பி இண்டியன் பை இண்டியன், நமக்கு தண்ணிதான் லாய்க்கு. தலைப்பு செய்தியை பாத்துறையா? நீ தலைவோட அவசரத்துல இருக்கிறப்பா. ஏன் சட்டை காணுப்பா? நான் போட்டுட்டு இருக்கேன். மேல அவன் ஜட்டு, கீழே ஏன் பேண்ட் சரியா தான் சேர்ந்திருக்கு. பொம்பளை மேல கை வைக்கிற? பொம்பளை மேல கை வைக்கலாமா? என் பேண்ட் பாக்கெட்ல பீடி கட்டு இருக்கு. அது இருந்தா தான் நான் கக்கிஸ் போக முடியும். கடமட கடமட சத்தம் கேக்குது. இப்ப நான் எது விளாவரியா பேசுற மாதிரி இல்ல, எல்லாம் முடிச்சு பேசுறேன். நல்ல வேளை பீடி. ஆஹா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னோட சட்டை பாக்கெட்டுக்குள்ள சிகரெட் வச்சிருந்தா. அப்பா, பேண்ட் ஷர்ட்குள்ள பொட்டி கடைய வச்சிருக்கானுங்க. எப்ப பச்சத்துல கொண்டு எல்லாத்தையும் வச்சு ஓவரா குளிருத. எங்க பாட்டில காணா? என்ன பாரு, வேற கட்ட மாதிரி வர. பச்சை தண்ணி பட்டி அரைச்சு போச்சு. நீ வெயில போட்டுதான் பெரட்டி எடுக்கணும். ஆமா, நேத்து பிராந்தி பாட்டில நம்ம சாப்பிட்டது போக மிச்ச சரக்கு வச்சிருந்தேன். நீ பாத்தியாப்பா? அடி பாவி, பிராந்தி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சா நீ? பாரு, காலையில எவனோ ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்தா குளிர்துன்னு சொன்னா அந்த பாட்டில் எடுத்து போட்டுட்டேன். ஊட்டிக்கு ஏத்த பிச்சைன்னு பாராட்டிட்டு போனா. ஓ, பாத்திரம் மறிஞ்சு பிச்சை போட்டுருக்கேன். எஸ், இது பாரு, எனக்கு Dress வாங்குறதுக்கு பணம் வேணும். அப்படியே வேலை தேடி போக ஆட்டோக்கு காசு வேணும். வேலைப்பா ராசப்பா, காசு கொடுங்கப்பா. ஒரு வாரமா இம்சை தாங்க முடியலப்பா. பாக்குறதுக்கு பொன் வண்டு மாதிரி இருக்கா, கருவண்டு மாதிரி கொடைகிறா. அமைதி அமைதி அமைதி. நம்ம 2 பேருக்கு ராசி பணம் பார்த்தேன். ஏன் ராசிக்கு திடீர் திருப்பம்னு போட்டிருக்கு. ஓ ராசிக்கு பணம் வரவுன்னு போட்டிருக்கு. சார், மளிகை கடை பாக்கிய வசூல் பண்ண வந்திருக்கேன். மளிகை கடை பாக்கிய? நம்மளுக்கு மளிகை கடைக்கு என்னப்பா சம்பந்தம்? நம்மளுக்கு பிராண்ட் ஷாப்புக்கு தான் சம்பந்தம். அது மட்டும் இல்லாம நாங்க கட்டிங் பண்றதா இருந்தாலும் கூட கடன் சொல்ல மாட்டோம். கை மேல காசு கொடுத்துருவோம். சார், நீங்க இல்ல சார், உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களே ஒரு பொண்ணு. அவங்க தான் பூஸ்ட், போன்விட்டா, ஹார்லிக்ஸ், வீவா, மால்டோவானி இதெல்லாம் வாங்கிருக்காங்க. அப்புறம் காம்ப்ளான் கூட வாங்கிருக்காங்க சார். காம்ப்ளான் கூட வாங்கிருக்காளா? சின்ன குழந்தை அவதான் ஏற்கனவே பென்ஸ் லாரி மாதிரி திம்மு திம்முன்னு வளர்ந்துருக்காளே. அது எனக்கு தெரியாது சார். மொத்தம் 600 ரூபாய் ஆச்சு. இத பாருங்க, கையெழுத்து கூட போட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த ஏரியா பால்காரனுங்க. உங்க வீட்டுல இருக்காங்களே ஒரு பொண்ணு. உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது. அது என்கிட்ட இன்ஸ்டால்மெண்ட்ல புடவை வாங்கிருக்குது. டீடைல் வேண்டாம் சார், அமௌண்ட் மட்டும் சொன்னா போதும். இது அமௌண்ட் மட்டும் இல்லீங்களே. எப்பா, இவர் நம்ம கஸ்டமர்ப்பா. ஆமா, வண்டியில என்னங்க ப்ராப்ளம்? ப்ராப்ளம் வண்டியில இல்லீங்க, பின்ன கும் என் ஹார்ட்ல தான் ப்ராப்ளம். அதுக்கு மெடிக்கல் ஷாப்புக்குள்ள போணும், மெக்கானிக் ஷாப்புக்கு வந்திருக்கீங்க. அட அது இல்லீங்க, இது சுகர் ப்ராப்ளம். உங்க வீட்டுல கீதான ஒரு பொண்ணு இருக்கீங்களா? அதேதாப்பா. அதேதாங்க. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. நீங்க வரதுச்சுன்னா ஒண்ணும் பெருசா செய்ய வேண்டாங்க. ஒரு 20 பொண்ணாக ஒரு 25,000 ரூபாய் பணம். அப்புறம் எனக்கு சொந்தம் சொல்லி யாரும் இல்லைங்க. அப்படியே அந்த கல்யாண சேலை நீங்களே எடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அட என்னப்பா ரொம்ப ஃபீல் பண்றீங்க? அந்த பொண்ணு உங்ககிட்ட பிரிச்சு பயப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, நானும் வீட்டோட மாப்பிள்ளை வந்து தங்கிறேன். ராசப்பு 1 செகண்ட். ஏன் வரதட்சணை பத்தி தானே பேசிக்கிறீங்க? இல்லப்பா, செருப்பால் அடிக்கணுமா இல்ல சீவக்கட்டில அடிக்கணுமான்னு யோசிக்கிறீங்க. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. விட்டாவ கல்யாணம் பண்ணி பிள்ளைய பத்தி பிள்ளைக்கு மொட்டை அடிக்கணும், காது குத்தணும், சீரி சீரி நடு வீட்டுல வந்து உட்காந்துருவா. இதுக்கு சட்டப்பட்டு ஒரு முடிவு எடுக்க. அதுக்கு ஒரே ஒரு முடிவு தான் இருக்குது. என்ன முடிவு? அவ்வளவு கொலை பண்ணணும். என்ன ஏன் கொடுக்குற? நீ தானே கொலை பண்ண போற? இது நாளை போப்பா. வேலைப்பா நில். என்ன உனக்கு ஒன்ன பத்தி தெரியாது, உன் கண்ணை பத்தி தெரியாது. உன் கண்ணுல ஒரு வீரம் இருக்குது வேலைப்பா, வீரம் இருக்குது. இது வீரமா? இது வரைக்கும் இத பத்தி எவனுமே என்கிட்ட சொல்லலையே. கூடு அருவாள. கிளம்பல கிளம்புற இருக்கிற ராசப்பா. வெறும் அருவாளை மட்டும் கையில கொடுத்து என்ன பிரயோஜனம்? வீர திலகங்கிற பேர்ல நேத்தில ஒரு போட்டோ ஒன்னு எழுத்து விடு. என்ன இன்ஜினியர் எடுக்கிற? மெக்கானிக் செட்ல இந்தாண்டா கடைக்கு வெண்ண. இதுக்கு பேசாம வெண்ணெய் தடவி இருக்கலாமே. ஊட்டில அடிக்கிற குளிருக்கு உதட்டியா சப்பிட்டு போயிருப்பேன். வருகிறேன். சோனா, கீதா, நீ எப்படி இங்க? உள்ள வா சொல்றேன். உன்னை ஆளை மாத்தி கடத்திட்டு வந்துட்டாங்களா? உள்ள ஏன் ஆள் குரல் கேக்குது? அப்புறம் நீ ஏன் இங்கே தங்கிட்ட? என் சித்தி பத்தி தான் உனக்கு தெரியுமே, என்னை எவ்வளவு பாடுபடுத்திருக்கான்னு. ஒரு நாள் அப்படியே வார்த்தை முத்தி போய் ரொம்ப கேவலமா பேசிட்டா. சரி, ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலான்னு வெளியில வந்த என்ன இவங்க கடத்திட்டு வந்துட்டாங்க.
நல்ல வேலை கிடைச்ச உடனே லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் தங்கிடுவேன். இந்த இடம் உனக்கு சரிப்பட்டு வருமா? இங்க இருக்கிறதுல ஒண்ணு, அதான் அந்த வேலைப்ப சரியான குடிகாரனாச்சே. இன்னொன்னு மட்டும் என்ன யோகியமா? அது ஒரு குடிமகன் தான். குடிக்கிறவங்கள கெட்டவங்கன்னு என்னால சொல்ல முடியாது. அடுத்தவங்க குடிய கெடுக்கிறவங்க தான் கெட்டவங்க நான் நினைக்கிறேன். இவங்க விவரம் இல்லாதவங்க, லூசு பசங்க. குடிச்சு குடிச்சு தன்னை தானே அடிச்சுக்கிறாங்க. நல்ல பொண்டாட்டி வந்தா திருந்துட்டு போறாங்க. ஆனா பொம்பளைங்க விஷயத்துல மட்டும் நல்லவங்களாதான் எனக்கு தெரியுது. நான் வந்த நாள்ல இருந்து பாக்குறேன், எனக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த குளிர்ல கூட வெளியில போய் படுத்துக்கிறாங்க. அப்ப எனக்கு வரப்போற புருஷன் நல்லவர்னு சொல்லு. ம், அப்புறம் அவர் வந்தா சொல்லு, என் வீட்டுல அவரை மாப்பிள்ளையா ஏத்துக்கிறதா தெரியுது. அது சொல்லிட்டு போலான்னு வந்த, அப்பதான் உன்ன பார்த்தேன். அப்ப நான் வரேன். ஐயோ அட பாவி, இத்தனை நாள் குடிச்சிட்டு கலாட்டாதான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அருவாளை தூக்கிட்டு ஆள வெட்டவே கிளம்பிட்டியா? ஐயனார் கோவில்ல ஆடு வெட்டுற மாதிரி நல்லா இருக்கியா? உன்னை போய் காதலிச்சேன் பாரு, என் தலையெடுத்து. தங்கச்சி நீங்கதான் மச்சாரோட டாவா. அஜோ கொடி மாதிரி இருக்கீங்களே. நான் அப்பயே மச்சான் கிட்ட கேட்டேன், ஏன்பா சூப்பர் ஃபிகரை லவ் பண்றிய, அதுக்கப்புறம் ஏன்டா இப்படி அருவாளை தூக்கிட்டு அழிச்சாட்டி பண்ண அப்படின்னு. அதுக்கு உனக்கு என் கண்ணை பத்தி தெரியாது, அந்த கண்ணுல ஒரு வீரம் இருக்குடா அப்படின்னா. நான் சொன்னேன், டேய் உன் கண்ணுல வீரம் இல்ல, ஒரு புடலங்காயும் இல்ல, போனதாண்டா இருக்குடா. அது தொடச்சு பேசுறாடா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன ஒரே அடிக்காதீங்க. ஏன் எதிரில அடிக்காதீங்கன்னு தான் சொன்னேன். தனியா கூட்டிட்டு போய் குண்டக்கா மண்டக்கா சாத்துங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அண்ணன், நீங்க அடிக்கிற அடி என் வாழ்க்கைக்கு உதவியா இருக்கணும். எப்படி அவர் திருந்தினா போதும் அண்ணன். என்ன ஊதுனு வச்சு கவலைப்படாதீங்க, நீங்க போங்க தங்கச்சி, நான் சரி பாத்துக்கிறேன். அண்ணன், உடம்பு பூரா பேண்டேஜோட தான் இனி இவரை பார்க்கணும். ஏண்டா உனக்கு தான் ஊத தெரியுமா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஆம்பளை கண்டா ஒரு நடிப்பு நடிக்கிற, பொம்பளை பார்த்தா ஒரு நடிப்பு நடிக்கிற. Who are you? பேசிக்கலி ஐ அம் a good actor மா. ஆக்டர்? இப்ப நம்ம நடிச்ச நடிப்புல அந்த பொண்ணு என்ன ரொம்ப நல்லவன் நம்பிருச்சு. இப்ப நான் பார்த்து அந்த பொண்ணு கிட்ட மச்சான் திருந்திட்டா கழுத்து நிட்டு அப்படியே நீட்டு போறேன். ஆஹா, இந்த யோசனை எனக்கு தோணலையே ராசப்பா. அம்மா அப்பா என்ன பண்ண போற? ஒரு 5 ரூபாய் கைமாத்து விட. எதே? டேய் வேட்ட. நான் வெலிங்டன் ரோட்ல இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கேன். கீதா. அப்பாடா, ஒரு வழியா தலைவலி விட்டுச்சுடா. இன்னைக்காச்சும் சுதந்திரமா 2 பேரும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தண்ணி அடிக்கலாம். வா 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 வா. எனக்கு வேண்டாம்மா. ஏப்பா வயிறு சரியில்லையா? நான் இன்னையில இருந்து குடிக்கிறதுல திருந்திட்டேம்மா. எது திருந்திட்டியா? என்னாச்சுடா உனக்கு? என்னாச்சு? அந்த கரும்பம் முடிச்ச நாத்தம் முடிச்ச பழக்கத்தை விளையாட்டு போல பழகணும். அது நாளுக்கு நாள் அப்படியே டெவலப் ஆயிருச்சு. எப்ப குடிப்பழக்கம் ஒரு மனுஷனையே அழைச்சிரும்னு கீதா சொன்னாலும் அன்னையில இருந்து நான் திருந்திட்டேம்மா. அட பாவி சண்டாளா, குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு தீங்கானவின் பாட்டில எலிண்டா கூட அத வக்கனையா படிச்சுட்டு ராவா ஒரு பெக்க அடிப்பியே. அந்த ராசப்பா எங்கப்பா? ஆயாள் மறிச்சு போய். எது ஆயா வேலை பாக்குற பொம்பளே மடக்கிட்டியா? அந்த ஆள் செத்து போயிட்டான்னு மலையாளத்துல சொன்னேன். ராசப்பா, ஏதோ ஒரு பொம்பளை சொன்னாங்கிறதுக்காக வாழ்நாள் பூரா குடிய நிப்பாட்டின்னு சொல்றீங்க. உனக்கு வெக்கமா இல்லையாடா? இந்த பார், பார்ட்னர் இல்லாம நான் குடிச்சு பழக்கம் இல்ல, உண்மைதான். ஆனா அந்த நிலைமை என்ன இருந்து நான் மாத்திக்கிறேன். தனியா குடிக்கிறேன், ஒன் மேன் ஷோ. சில ஜென்மங்க திருந்தவே திருந்தாரு. அட இந்த பார், திருந்திட்டேன்னு சொன்னா ஓகே, ஆனா வாமிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப ஓவரு. ஐயா நல்லா பாத்துங்க. இனிமே இவனுக்கு லொல்லு மண்ணன் தான் பேர் வைக்கலாம். இருப்பா, இந்த பார், வாழ்க்கையில ஒரு மனுஷன் என்னைக்காச்சும் ஒரு நாள் லொல்லு பண்ணலாம். என்ன அப்பாவி மாதிரி லுக்கு? குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, அப்புறம் இன்னும் என்ன உனக்கு ஃபீலிங்? ஃபீலிங் இல்லம்மா, பிக்சிங். பிக்சிங்னா? கீதாவை என்னோட ஆட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன். ஓ, இதுதான் நீ திருந்தனுக்கு காரணமா? லவ்? அது என்ன வாயில கட்டிட்டு இருக்க? வெக்கமா? காதல் விஷயத்துல பொம்பளை தாயா வெக்க வரணும், ஆம்பளைக்கு வீரம் தான் வரணும். ஆமாயா, கரெக்ட்யா. காதல் ஒரு ஆம்பளைக்கு வீரம் தாயா வரணும். இப்ப நீ என்ன பண்ற? தைரியமா போய் என்னுடைய கீதாவை, அதாவது உன்னுடைய தங்கச்சிய ரொம்ப சந்தேகப்படுற நீ. ஒரு சேஃப்டிக்கா சொல்ற, கப்புனு தூக்கிட்டு வந்துரு. டேய், உனக்கு இதான் வேலையா? அன்னைக்கு இப்படி அருவாளை கொடுத்து தள்ளி. உன்னோட காதலுக்கு நான் உதவி செஞ்சல, அப்ப என்னோட காதலுக்கு நீதான் உதவி செய்யணும். அதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆஹா, மடக்கிட்டாயா மடக்கிட்டாயா. சரி, எப்படிப்பா போய் தூக்கி வர சொல்ற? எவர் கிரீன் ஃபார்முலா. அப்படின்னா கம்பு சண்டை போட சொல்றியா? மயக்க மருந்து. மயக்க மருந்தா? சரி, அருவாளுக்கு இது எவ்வளவோ தேவை. ஆனா உன்னே மாதிரி நான் ஆள் மாத்தி தூக்கி வர மாட்டேன். எப்படி வர்றேன்னு மட்டும் பார். டேய் ராசு, வேலைய நீ பாரு. கீதாவை நான் கொண்டு வர்றேன் பாரு.
அதை உடை அதை நடை அதை இடை அள்ளிக்கோ. யார் மெல்லி? பின்னால பார்த்தா கீதா, முன்னால பார்த்தா சோதா. அம்மா 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 எந்திரிமா. டேய், டேய், யாரா நீ? யாரு? நீதான் பொண்ணுகளை எல்லாம் கடத்தி கற்ப சூறையாடி கண்ணு கிட்னி எல்லாம் விக்கிறவனா? அடி பாவி, ஐயையோ. போலீஸ் விட மோசமான பொம்பளை அவள இருக்கா? விட்டா ஒண்ணுக்கு 10 எப்பயா போட்டு உள்ள லீவ்டா போட்டுருக்கு. ஆமா நீ யாரு? நான் தான் அந்த ஹாஸ்டல் வார்டன். உன்னை என்ன பண்ற பாரு. இவள வயசாகி கம்மியா இருக்கா நீ? வயசு வந்த அர்த்தத்துல போடு. ஏய், அங்க பாரு. ஆஹா. ஐயோ இது வர. ஆஹா நடுவுல நம்ம சூடாம இருக்காங்க. ஒரு வழியா மூட்டை பூச்சி, கரப்பா பூச்சி, பிள்ளை பூச்சி எல்லாம் தொலைஞ்சிச்சு. ஆமா நம்ம தேடி வந்த பட்டாம்பூச்சி எங்க? சத்தம் கேட்டுச்சு, யாரையும் காணோம். கீதா சிக்கிட்டா. ஐயோ வேலை செய்யுது, வேலை செய்யுது, மிஷின் வேலை செய்யுது, அட லூசு வேலு. வேலை செய்யுது. வேலு, என்ன இதெல்லாம்? என்ன? தங்கச்சி ஆ. ராசப்பா, ஆ. தங்கச்சி ராசப்பா, தங்கச்சி தங்கச்சி. ஐயோ ஐயோ என்ன? அப்பா ஆ! நிறுத்துப்பா, இந்த வீடுதான். என் ஃப்ரெண்டு வேலு பெரிய கில்லாடிங்க, கொள்கை வீரன், செய்ய அல்லது செத்து மடிங்கிற மாதிரி உங்களை எப்படியோ தூக்கிட்டு வந்துட்டான். ஆமா, இப்படியே 2-3 வாட்டி நடந்தா கண்டிப்பா செத்து போயிடுவாரு. அவர் என்ன கூட்டிட்டு வரல சார், நான் தான் அவரை தூக்கிட்டு வந்திருக்கேன். அங்க பாருங்க. என்னையே கூட்டிட்டு வர சொன்னீங்க? ஆ? ஆ? எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் பளிச்சுன்னு பேசிடுவனுங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு வெக்கமா இருக்குதுங்க. வெளிச்சத்துல உங்க கண்ணை பார்த்து பேசுறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்குதுங்க. பேச்சே வர மாட்டேங்குது. காத்து தேங்க வருது. அதுக்காக ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு திரும்பி பாருங்க. ஐ லவ் யூ.